வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோடய ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சொன்ன வெற்றி தான். பல வெற்றி, மிகப்பெரிய வெற்றி நான் பெற்றிருக்கிறேன். அதில் வந்த வெற்றி பார்த்திங்கன்னா 2022 அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனலில் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெறும் சொன்ன உலகக்கோப்பை வெற்றி 2022 அப்படி தான் நடந்தது. அடுத்தது 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட்டில் மேட்சே ஆரம்பிப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பே சொன்ன ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு உள்ள நுழையாது, தகுதி பெறாதுன்னு. அதேமாரி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறல. அடுத்தது பார்த்திங்கன்னா யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. ஸ்பெயின் 2 கோலும் இங்கிலாந்து 1 கோலும் போடுவாங்க. 2-1 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி யூரோ கப் சாம்பியன் ஆகும் சொன்ன நடந்தது. அடுத்தது பார்த்தா அமெரிக்க அதிபராக மிஸ்டர் ரொனால்ட் ட்ரம்பே வருவார்னு தேர்தல் நடப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பே சொன்ன நடந்தது. அடுத்தது 2022 அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பெரும் பாதிப்பு சொன்ன காட்டுத்தீ பெரிய அளவில் வரும், விலை உயர்ந்த வீடு கட்டிடம் பற்றி எரியும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் ஃபைனல் மேட்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் விளையாடுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்னேன். அடுத்தது 2024 சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் அரையிறுதிக்கு தகுதி பெறும் சொன்ன நடந்தது. இறுதி மேட்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை 2024 2020 சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2025 பெண்கள் லீக் பிரீமியர் மேட்சில் மும்பையும் டெல்லி மோதுவாங்க. மும்பை வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சினிமா துறைக்கு 2025 டிசம்பர் மாதம் முறை மிக பெரும் பாதிப்பு கண்டம் இருக்குது. பெரும் பாதிப்பு கண்டம் இந்த துறைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2025 ஐபிஎல் கிரிக்கெட்டில் 16 வருஷம் சென்னைக்கும் பெங்களூருக்கும் மோதும் பொழுது சென்னை 16 முறை வெற்றி பெற்றிருக்கு, பெங்களூர் 16 முறை தோல்வி பெற்றிருக்கு. இதே சென்னையும் பெங்களூர் மோதும் பொழுது சென்னை வெற்றி பெறும் சொன்ன முதல் முறையாக 16 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை அணி பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருக்கு. சென்னை தொடர்ந்து 5 முறை தோல்வி பெறுங்கிறது என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி 5 முறை தோல்வி பெற்றிருக்கு. இது சென்னைக்கு எதிரானவும் இல்லை, நானும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவன் தான், அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி எது வெற்றி தோல்வியோ அதுதான் முழுமையாக சொல்கிறேன். வேறு எந்த ஒரு கருத்தும் தனிப்பட்ட கருத்து இல்லை. நீங்களும் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயம் உங்கள் ஜாதகத்திலே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த காலகட்டத்தில் நம்ம எந்த தொழில் செய்யலாம், என்ன லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அந்த கால நேரம் தகுந்தா போல் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் மிகப்பெரிய நியாயமான வெற்றிகள், லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் குடும்பங்கள் வளர்ச்சி பெறும். கிரிக்கெட்டு வெறும் பொழுதுபோக்காக பாருங்கள். இந்த கிரிக்கெட் முடிஞ்சதுன்னா அடுத்தது நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும். உங்கள் தொழில் எப்போ செய்யலாம், வீடு எப்போ கட்டலாம், நல்ல இதுனா நல்ல நேரம் காலம் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது, தொழில் புதுசாக செய்வதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் 100% இருக்குது. அந்த கால நேரத்தை அறிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான லாபம் வெற்றி, சந்தோஷமாக ஆனந்தமாக கடன் இல்லாமல் வாழ்க்கை நல்லபடியாக வாழலாம். இப்போ என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா 2025 ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சை பற்றி சொல்லிட்டு வரேன். 13/4/2025 மதியம் 3:30 மணிக்கு ராஜஸ்தானும் பெங்களூரும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பெங்களூர். 13/4/2025 மாலை 7:30 மணிக்கு டெல்லியும் மும்பையும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி டெல்லி. மற்றும் 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட்டையும் சொல்கிறேன். 2026 வரக்கூடிய உலகக்கோப்பை ஃபுட்பால் பற்றியும் நடக்க போது முன்பே சொல்கிறேன். மற்றும் 2027 உலகக்கோப்பை கிரிக்கெட் 50 ஓவர்
மேட்சும் சொல்கிறேன். இன்னும் பலம் ஜோதிடம் ஜாதகம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் நல்ல முறையாக வரலும், தேவையில்லாமல் நஷ்டமோ தோல்வியோ எந்த தொழிலும் உங்களுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கு தோல்வி எப்போ வரும், நஷ்டம் வரும், எப்போ தொழில் செய்யலாம், எந்த தொழில் செய்யலாம், எப்போ செஞ்சால் லாபம் வரும், எப்போ திருமணம் செஞ்சால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமைவது எப்படி, அதிர்ஷ்டகரமான கணவன் அமைவது எப்படி, தொழில் யார் கூட்டாக சேர்த்துக்கலாம், கடன் வாங்கினா எப்போ வாங்கலாம், கடன் வீடு வாங்கினா எப்போ வீடு வாங்கலாம், இதையெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அந்த நல்ல நேர நாள் கரெக்டாக நீங்கள் பார்த்து அந்த நாளில் நீங்கள் தொழில் தொடங்குவதோ, வீடு வாங்குவதோ, வீடு கட்டுவதோ, கடன் வாங்கினா கூட நல்ல காலகட்டத்தில் வாங்கினீங்கன்னா கடனை அடைச்சிடலாம். நல்ல நேரம் காலத்தில் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தில் ஒரு பணம் நகை கூட அன்னைக்கு வாங்கி நீங்கள் பீரோவில் சேஃப்டியாக வச்சா கூட அது எடுக்கும் சூழ்நிலை வராமல் நாளுக்கு நாள் பணம் நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம், உங்களுக்கு உண்டான லாபம், வெற்றி இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. எனவே உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போ எப்படி போடுவாங்கிறது 100% தெரியும். என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9944696031. மற்றும் என்னிடம் ஜாதகம் பார்க்கனாலும் பாருங்கள். வேறு எந்த இடத்துல ஜாதகம் பார்க்கனாலும் நல்ல ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கிட்ட ஜாதகம் பார்த்து முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உயர்வு, லாபம், வெற்றி, தொழில் வளர்ச்சி, குடும்பம் சந்தோஷம், ஆனந்தமாக நீங்களும் நிம்மதியாக கடன் இல்லாமல் இருக்க முடியும். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.